நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நம்மளுடன் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் எஸ்.ஆர். சேகர் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். சாரி சார், ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருக்கீங்க. பட் அதோட பெரிய இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் தமிழ்நாடு பாஜகலேன்னு வந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி வந்து சொன்னார், நாளை கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும், திமுகவுக்கு எதிராகவும் மற்ற இந்த டீலிமிட்டேஷனுக்காக எதிராக வந்து பண்ணிட்டு இருக்க மற்ற ஸ்டேட்டோட முதலமைச்சருக்கு முன்னாடி கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கருப்பு கொடி போராட்டம் என்பது கழகங்களுடைய கைவந்த கலை, சாதாரணமான விஷயம், எடுத்ததுக்கெல்லாம் செய்யறது. ஆனா டீலிமிட்டேஷன்ங்கிற ஒரு போலித்தனத்தை, பொய்த்தனத்தை, பித்தலாட்டத்தை, போட்டுத்தனத்தை, ஏமாற்றுத்தனத்தை திடீரென்று திசை திருப்புகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய எல்லா வகை தோல்விகளையும் திசைட்டு போறதுக்கு டீலிமிட்டேஷன் அல்லது அந்த மாதிரி அவங்களுடைய எல்லா மாநில ஓய்ந்து போன நாட் சேலபிள் கமாடிட்டி அந்த தலைவர்கள் எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு நடத்துறாராம். அப்படி நடத்துகின்ற போது அந்த பொய்யை மக்களுக்கு சொல்லணும்னா ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் இருந்தாலும் மக்களுக்கு புரியும். அதனால கருப்பு கொடி போராட்டத்தை தலைவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். அதனால அந்த கருப்பு கொடி போராட்டம் சிவப்புக்கு எதிராக, கருப்பு சிவப்புக்கும் சேர்த்து எதிராக எங்களுடைய கருப்பு கொடி போராட்டம் பெரிய அளவில் வலுவாக தமிழ்நாடு முழுவதும் பறக்கும். சார், இந்த ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட்ல குறிப்பாக சொல்ல போனா ஒரு கடந்த ஒரு 2-3 மாதங்களாக வந்து இன்னும் வீரியம் அடைஞ்சிருக்கு. தமிழக பாஜக பொறுத்தவரை ஒரு இடத்துல கூட அவங்கள வந்து ஃப்ரீயா விடுறதுல தொடர்ந்து வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தேர்தலுக்கான ஆயுதம் நினைக்கிறீங்களா? அது அதாவது சாதாரணமாக பேசுற வேலையே கிடையாது திமுக. சாதாரண தாமோ ஒரு மந்திரி நேற்று தாமோ வெறுப்பற்ற நேற்று பேசியிருக்காரு. வடநாட்டுக்காரங்கெல்லாம் பன்னி குட்டி போடுற மாதிரி குழந்தை பெற்றுக்கிறாங்க, அதனாலதான் மக்கள் ஏறி போச்சு, அதனாலதான் வந்து அவங்களுக்கு எம்பி சீட்டு கூடங்கிறாங்க. நம்மளுடைய துரைமுருகன் அதை விட கேவலமா 10 ஆம்பளை ஒரு கொண்டாடி வச்சுக்கலான்னு பேசுறாங்க. அதாவது நான் இதை பற்றி சொல்லல, எல்லா வகையிலும் இன் ஆல் சென்டர்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் ஒரு உருப்படாத வார்த்தைகளை பேசி நார்மல் அரசியலே இல்ல. அந்த நார்மல் அரசியல் இல்லாதபடி அவர்கள் கொண்டு போறப்ப திமுகவுக்கு பாடம் போட்டி இப்ப 2 ஆக்ஷன் இருக்கு எங்கள்கிட்ட. ஒண்ணு, திமுகவினுடைய இந்த முட்டாள்தனத்தை, அயோக்கியத்தனத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும். அதே மாதிரி அவர்களுடைய இன்னொரு பக்கத்துல இருக்கிற தோல்விகளை மக்களுக்கு கொண்டு போகணும். மூன்றாவதாக இந்த வேகத்தையும் குறைச்சாகணும், அவங்களுடைய அந்த பொய் புரட்டு வேகத்தையும். அதனால மல்டி ஃபேசட்டாக நாங்கள் இப்போது திமுகவுக்கு ஒரு ஆப்பு வைக்க, ஆணி அடிக்க வெகு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். சார், ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த இடத்துல வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி வந்து டாஸ்மாக் எதிராக ஒரு போராட்டம். அதற்கப்புறம் அடுத்த நாள் வந்து அண்ணாமலை அவர்கள் அனௌன்ஸ் பண்றாரு வந்து ஸ்டாலின் அந்த போட்டோவை வந்து டாஸ்மாக் வாசல்ல ஒட்டணும், அப்பான்ற பேர் போட்டு ஒட்டணும் போது பாஜக மகளிர் அணியை சேர்ந்த பல பேர் வந்து அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் வெற்றின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து இது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் திமுக காரங்களா சொல்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இந்த 2 கண்ணோட்டத்துல பாக்குறேன். முதல்ல அந்த போராட்டம் வெற்றி எந்த வகையில வெற்றினா, பாஜகவில் இருக்கக்கூடிய மகளிர் வந்து இன்னும் அவங்களுக்கு கட்டளையே எடுத்து கொடுக்கல. நம்ம அதற்கு ஒரு தேதி, அவர் 22ஆம் தேதி அதுக்கு மேல நான் சொல்றேன் தான் அன்னைக்கு சொன்னாரு. ஆனா ஸ்பான்டேனியஸாக மகளிர் வந்து அவங்களே போய் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா ஷாப்லயும் முடிந்த அளவுக்கு ஒட்ட ஆரம்பித்தார்கள், அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்குள்ளாரையே. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. 2வது ஆங்கிள் ஒரு சாதாரணமாவே பாருங்களேன், அதாவது இது வந்து டாஸ்மாக் மூலமாக மக்களுக்கு பெரிய பேரழிவு ஏற்படுகிறதுங்கிறதுக்காக அங்க ஸ்டாலின் படத்தை ஒட்டி அதன் மூலமாக ஸ்டாலினை வந்து ஒரு புரிய வைக்கணும் மக்களுக்குங்கிறது இந்த நோக்கம். இன்னொரு ஆங்கிள் பாருங்க, அதை கூட நான் என்னுடைய பேஸ்புக் ரைட்டப்ல எழுதினேன். எல்லா அரசு முதல்வர் படம் இருக்கு. செக்ரட்டரியேட்ல ஆரம்பித்து மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து, பேரூராட்சி, இப்படி அப்படி இருக்கக்கூடிய டாஸ்மாக் இஸ் நாட் ஓன்லி மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆஃப் தமிழ்நாடு, ரன் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்ப அதுல வச்சா என்ன தப்பு? உள்ளுக்குள்ளர வச்சா குடிமகன் பார்க்க மாட்டான், அதனால வெளியில வைக்கிறோம், எங்க செலவு வைக்கிறோம். அதுல இவருக்கு என்ன கோபம்? அதை ஆதரிச்சு பாராட்ட வேண்டியவர் வந்து இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நான் கொஞ்சம் நகைச்சுவையாக கூட சொல்லியிருந்தேன். எனவே டாஸ்மாக் போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஈவன் டாஸ்மாக் ஊழியர்களை கூட நீங்க பாருங்க, வெகு சில இடங்கள்ல வந்திருக்கிற அந்த வீடியோக்கள்ல பார்க்கும்போது அவங்களே வெளியே வந்து பத்திக்கிட்டு பார்த்துட்டு போறாங்க. சில இடங்கள்ல தான் இந்த கழக கண்மணி எங்கேயாவது வேலையில இருந்து அவங்க மட்டும் கிழிக்கிறாங்க. எனவே இந்த ஸ்டாலின் படம் ஒட்டுகின்ற டாஸ்மாக்
மிகப்பெரிய வெற்றி. கள்ளுக்கடை வந்து டாடி ஷாப், டாஸ்மாக் வந்து டேடி ஷாப், ஸ்டாலினுடைய ஷாப். சார் இந்த மாதிரி மகளிர் வந்து நிறைய ஒட்டும் போது நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கட்சி பேக்கப் பண்ணுதா? ஏன்னா ஒருத்தர் நேத்தி வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தாரு, சும்மா இவர் பாட்டு சொல்லிடுவாரு, அவங்க பாட்டு ஒட்டிடுவாரு, இவர் வந்து களத்திலேயே வந்து நிக்க போறாருன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நிறைய பேர். அதை நீங்க அதை அண்ணாமலை டைரக்டாவே கேட்டிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அண்ணாமலை அந்த இளைஞன் ஜஸ்ட் 40. அந்த இளைஞனுக்கு நான் என்னுடைய கட்சியினுடைய தலைவர்கள் நான் சொல்ல, ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்புணர்வு, மிகப்பெரிய சமூக பொறுப்பு. எனக்கு ஒரு சம்மன் கொடுத்தானுங்க, வேற ஒரு கேஸ்ல சம்மன். அந்த சம்மனுடைய காப்பியை நேற்றுக்கு மத்தியானம் 2:36 அனுப்பிச்சேன். 2:37 போறாரு. எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே. இப்ப வந்து முந்தா நாள் வந்து கோயம்புத்தூர் கர்நாடகா அசோசியேஷன்ல எங்களுடைய 9 பேர் ஓட்டினா 9 பேரை கொண்டு அதுல மகளிர் 3-4 பேர், அந்த மகளிர் ஒட்டி அவங்க உள்ள போய் வச்சிருக்கிறப்ப 3 தடவை போன் பண்ணிட்டாரு மண்டபத்துக்கு. 3 தடவை உட்கார்ந்து அந்த 3 மணி நேரத்துக்கு 3 தடவை போன் பண்ணிட்டாரு. தட் மீன்ஸ் ஒரு ஸ்பான்டேனியஸ் ஸ்பார்க்லிங் ஸ்பீடு தலைவர் அவரு. இதுல சேலத்துல அதே மாதிரி வேற ஒரு கேஸ்ல வந்து கட்சியினுடைய கேஸ்ல உள்ள போன உடனே அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரை கூப்பிட்டு உடனடியாக என்ன செய்யணுமோ அதெல்லாம் உடனே செஞ்சாரு. இதெல்லாம் என் கண்ணில் பட்ட விஷயங்கள். அதனால சும்மா பேசக்கூடிய நபர் அல்ல அவரு. வேகமாக வேலை செய்யறவர், வேகமாக வேலை செய்ய வைக்கின்றவர். இதுக்கு பேக்கப் எல்லாம் இல்ல அப்படின்னா இப்போதைக்கு மிக குறைவாக தான் நடந்திருக்கு. போக போக ஒரு மெகா மேசிவ் பிளானோட இந்த பேக்கப்போட இந்த போராட்டம் தொடரும். சார், ஒரு வாரமாகவே சட்டசபையில் எந்த கேள்வி கேட்டாலும் திமுக அமைச்சர்களின் பதில் வந்து அரகன்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் முந்தானேத்தி செல்லூர் ராஜு அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த மாதிரி ராமநாதபுரத்துல ஏர்போர்ட் எப்படி செட்டப் பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஆணவத்தோட நக்கலோட திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு பதில் அடிச்சிருக்காரு. நீங்க எல்லாம் உட்காருங்க, உங்களுக்கு கேள்வி கேட்க லாய்க்கு இல்ல, அந்த மாதிரி பேசியிருக்காரு. அதாவது சட்டசபை வெளியில அரசியல் செய்வது வேற, சட்டசபைக்குள்ள போயிட்டுமே அரசியல் செஞ்சிட்டு இருக்கு திமுக. இந்த அரகன்ஸுக்கு காரணம் என்ன? இந்த அரகன்ஸுக்கு முடிவு கட்டப்படுமா? எப்போதும் விளக்கு அணையும் போது பிரகாசமா எரியும்பாங்க. இவர்கள் ஆட்சி அணைய போகிறது, அதற்காக ரொம்ப வேகமா எதிர்த்து குரல் எடுக்கிறார்கள். தலைவன் எப்படி தொண்டன் அப்படிங்கிறது உண்மை. அதிமுக வெளிநடப்பு செய்து அவருடைய எதிர்கட்சி தலைவருடைய பேச்சு வந்து முழுவதுமாக பதிவு செய்யப்படுவதில்லை, வீடியோல காண்பிக்கப்படுறதில்லை. அவர் 2 மணி நேரம் 15 நிமிடம் பேசியிருக்காங்கிறாரு. 25 நிமிஷம் தான் பதிவு பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு 5 நிமிஷம் தான் வீடியோ ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சு வெளிநடப்பு செய்யறாங்க. ஒரு 66-67 எம்எல்ஏக்களை கொண்ட ஆளுங்கட்சியாக இருந்து அந்த கட்சி வெளிநடப்பு செய்யும் போது முதல்வர் என்ன பேசுறாரு? முதல்ல என் பேச்சை கேட்கறதுக்கு தைரியம் இல்ல, கோழைகள் ஓடி போறீங்கிறார். இது சாதாரண அந்த திமுக இருக்கிற மேடை பேச்சாளர் மாதிரில இருக்கு. எதிர்கட்சி தலைவர் தெம்பு இருந்தா திராணி இருந்தா கேளுங்க, உங்களுக்கு தைரியம் இல்ல, கோழைகள் ஓடி போகிறீங்கிறாரு. என்ன வார்த்தை இது? அதைத்தான் செய்யறாங்க அவங்களுடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்களும் மந்திரிகளும். அதனால தலைவன் மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க அப்பா அப்படிதான் இருந்தாரு, இவங்க கட்சியில் பல பேர் அப்படிதான் இருந்தாங்க. அதனால நாகரீகமற்ற செயல்களுக்கு இவர்களால் வந்து பேட்டன்ட் போட்ட ரிஜிஸ்டர் பேட்டன்ட் சர்டிபிகேட் வாங்கினவங்க. அதனால அப்படிதான் பேசுவாங்க. சார், கேட்ட உடனே ரொம்ப குவிக்கா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்து எனக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி நாகராஜ். தேங்க்யூ சார்.